பிந்து அக்கா, பிந்து என்ன எல்லாம் இங்க வந்திருக்கீங்க? கொடைக்கானல்ல இருந்து எப்ப வந்தீங்க? யார் உங்களை கூட்டிட்டு வந்தா? நான் தான் வெண்ணிலா போய் கூட்டிட்டு வந்தேன். தம்பியும் பிந்து ஊருக்கு ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதான் இங்க வாங்க 2 நாள் இருந்துட்டு போலான்னு நான் தான் கூப்பிட்டேன். அக்கா, நாங்க உண்மையிலேயே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். இதுல அத்தை வேற அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்க பெரியவனை காணோம், எங்க பெரிய மருமவளை காணோம், ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றாங்க? சபா, என்னால சமாளிக்கவே முடியலக்கா. நீங்க பாட்டுக்கு சொல்லாம டக்குன்னு கிளம்பிங்க வந்துட்டீங்க. கிளம்புற சமயத்துல சொன்னீங்க, என்ன பிளான் எதுவும் சொல்லல. நீங்க அத்தைக்காவது கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல. ஏய் ஏய் ஏய், பொறுமை பொறுமை. எதுக்கு மூச்சு விடாம இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசு. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கலாம். நாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் உங்களை பார்க்க வந்தோம். மாமாவை கேட்டேன், நீங்க வாக்கிங் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க ஸ்ட்ரைட்டா இங்கேயே வந்துட்டோம். அண்ணி, தயவு செஞ்சு நீங்க அம்மாக்கு கூப்பிட்டு பேசிருங்க, என்னால சமாளிக்கவே முடியல. டேய், உண்மை சொல்லு, அம்மா கூப்பிட்டு உங்க ஹனிமூனை டிஸ்டர்ப் பண்றாங்களா? அதனாலதான் 2 பேரும் சமகாண்டா சொல்லிட்டே இருக்கீங்களா? மாமா, நீங்க பெரிய ஆள்தான் போங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. உங்க அம்மா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அன்பு தொல்லை சாமி. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவை பத்தி என்கிட்டயே இவ்வளவு தைரியமா பேசுறியே, அதான். வெண்ணிலா ஒரு நாள் எங்க அம்மா பத்தி என்கிட்ட ஒன்னும் சொன்னதில்ல, நீ சொன்னியா, அதான் நான் ஷாக் ஆயிட்டேன். அவ்வளவுதானா? சரி நீ வா பிந்து. அண்ணா, அவ ஏதோ மனசுல வச்சுக்காம சொல்லிட்டு போறா, நீங்க எதுவும். டேய், நான் ஒன்னும் எடுத்துக்கல. வெண்ணிலாட்ட மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப அமைதியா இருப்பா. அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து அழுதுட்டு இருப்பா. அதுக்கு மட்டும்தான் அவ சரிப்பட்டு வருவா. இனிமே வீட்டுல ஒரே ஜாலிதான். மாமியார் மருமக சண்டை நடக்கும், உன் தலைதான் உருளும். சித்தி, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நானும் கனியும் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். வள்ளி, உனக்கு தெரியும்ல, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் பிசினஸ் தொடங்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கு பணம் எல்லாம் கொடுக்கணும். இப்ப இருந்தே சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுக்கறக்கான இதெல்லாம் கேட்டு சொல்றியா? சரி சித்தி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நானும் கனியும் பேசிட்டு இருக்கோம். சரிம்மா. வா கனி, போலாம். பரவாயில்ல, வள்ளி வரங்காட்டி பாதி வேலை முடிஞ்சுது. வள்ளி வரலைன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். சரி கொஞ்ச நேரம் படுப்போம். கை கால்லாம் ஒரே அசடிக்கையா இருக்கு. சஞ்சய், வீட்டுக்கு வந்து பேசுடா. இப்படியே அமைதியாவே இருந்தா என்ன நினைக்கிறது? அம்மா பாரு, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ராஜா பையனுக்கு இப்ப ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறானா, அதனால அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கடா. சஞ்சய் என்ன பண்ற? நான் பேசுறத கேக்குறியா இல்லையாடா? என் அழகு கண்ணு, நீ எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? அந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ சந்தோஷமா இருக்க நீ. எப்படிடா நீ மட்டும் இவ்வளவு தைரியமா பேசுற? எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பயமா இருக்குடா. எனக்கு முதல்ல இருந்த தைரியம் இப்ப சுத்தமா இல்ல. அம்மா பண்றதெல்லாம் பார்க்கையில எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன் உன்னை அவங்களுக்கு பிடிக்கல? எனக்கு எதுவுமே தெரியலடா. அது எனக்கும் தெரியாது. ஆனா அத்தைக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அது வேணா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னது, இங்க நின்னு கனி பேசிட்டு இருக்கறா? அது கல்யாண மாப்பிள்ள மாதிரி தெரியலையே, சஞ்சய் மாதிரி தெரியுது. அது கைய மேல போட்டு இந்த பையன் நிக்கிறான். என்ன இது? சச்ச, இப்படியுமா ஒரு பொண்ணு இருப்பாங்க? கனிமொழி. என்னக்கா நீங்க வந்திருக்க? நீ சொல்லி இருந்தா நானே வந்திருப்பல்ல.
இங்க பாரு சஞ்சய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீ நின்னு ரோட்ல கைய மேல போட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் நல்லா இல்ல. வள்ளி அக்கா, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண, என் வருங்கால பொண்டாட்டிய நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ண உன் பொண்டாட்டின்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? அக்கா, முதல்ல நிறுத்துங்க. சஞ்சய் இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க. வாய மூடு கனி. நம்ம குடும்ப மானமே இப்ப தெருவுல நிக்குது. எல்லாம் உன்னாலதான். இங்க பாருங்க வள்ளி அக்கா, உங்களுக்கு அவ்வளவுதான் நான் மரியாதை கொடுப்பேன். நீங்க அக்கா மாதிரி நடந்துக்கோங்க. இந்த பொறுக்கி பையன்கிட்ட என்ன பேச்சு? நீ முதல்ல வா. ஏ கனி, அக்கா, இனிமே நான் சஞ்சயை விட்டு வரமாட்டேன். தயவு செஞ்சு நீங்க போய் அம்மாட்ட சொல்லிடுங்க. நான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, இனி எல்லாமே சஞ்சய் கூட மட்டும்தான். இங்க பாரு கனி, கொஞ்சம் கூட யோசிக்காம பொறுப்பு இல்லாம பேசாத நீ. இந்த வீட்டு குத்து விளக்குமா நீ. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் மாமா நல்ல பிசினஸ் டெவலப் பண்ணாரு. இந்த குடும்பமும் நல்ல நிலைமையில இருக்கு. அத்தை உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள அதை விட உன் மேல பாசமா இருக்காரு. உன்னை வரப்போற மகாலட்சுமி நினைக்கிறாரு. இதுக்கு மேல என்னம்மா வேணும்? இப்படி ஒண்ணும் இல்லாதவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலை வெட்டிக்கும் போக மாட்டான். நீ யோசிச்சு பாருமா. நீதான் கஷ்டப்படணும். அக்கா போதும். இதுக்கு மேல சஞ்சயை பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான். நல்லதோ கெட்டதோ, நான் இவங்கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். அம்மாட்டையே சொல்லிடுங்க. வா சஞ்சய், போலாம். ஐயோ, கனவா இது? நான் பயந்து போயிட்டேன். இதுக்கும் கனி அவ ரூம்ல இருக்காளான்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அக்கா, நீங்க எப்பவும் இப்படிதான் ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். கனி, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தலைவலி. அதான் ஒரு காஃபி கேட்கலான்ட்டு வந்தேன். சித்தி, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நல்ல வேலை இவ வீட்டுலதான் இருக்கா. நாம தான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். கெட்ட கனவு கனவா வருது. ஷோ, காலங்காத்தாலே இந்த மாதிரி கனவு வந்து தொலையுது. மாமா, கல்யாணத்தை தான் பெருசா பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கிருஷியோட கல்யாணம் இப்படி சிம்பிளா முடிஞ்சது. அதனால நம்ம வரவேற்பையாவது நல்லா கிராண்டா பண்ணணும். ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா உபசரிக்கணும். அதுக்கு என்ன மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா பண்ணிடுவோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா மாப்பிள, கிருஷியோட கல்யாணம் வேணா எதிர்பார்க்காத முறையில நடந்திருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம முறையை விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம கிருஷிக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதையும் சீரையும் சிறப்பையும் நல்லபடியா பண்ணிடுவோம். என்னம்மா ராதா, உனக்கு சந்தோஷம் தானே? ஓஹோ, எல்லாம் ஊ ஏற்பாடு தானா? கொஞ்சம் கொஞ்சமா மயக்கி எங்க அப்பா எங்க அம்மா என் புருஷன்ல இருந்து எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டே இப்போ. அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கல்யாணம் நல்ல முறையில நடந்திருந்தா நாமளும் சீரு சிறப்பா எல்லா முறையும் பண்ணலாம். இது திருட்டுத்தனமா நடந்த கல்யாணம் தானே, இது எப்படி நாம ஏத்துக்க முடியும்? என்ன பேசுற நீ? ஆ, வாய்க்கு வந்தத பேசிட்டு இருக்காத. அவ என்னோட பையன். என் பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம். இத்தனை வருஷமா அவனை பெத்தவ மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு வந்து என் புள்ள அவனுக்கு எனக்கு என்ன பண்ணணும் தெரியும்னு சொல்றீங்க? என் அக்கா பெத்து மட்டும்தான் போட்டா. ஆனா நான் அவனை மனசுக்குள்ள வச்சு தாங்கு தாங்க பொத்தி பொத்தி வளர்த்தேன். ஆனா இப்போ அவன் என் புள்ள இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஏ லதா, மாப்பிள்ள எங்கடி அப்படி சொன்னாரு? நீ எப்படி புரிஞ்சுக்கிற? பின்ன என்னம்மா, என் பையனுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ ஒண்ணு தலையிடாதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவரு புள்ள, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. மேடம் என்ன முடிவு பண்றாங்களோ அதுவே எனக்கு சம்மதம்.
என்னம்மா ராதா, அவதான் ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. இங்க பாரு, என் பையனுக்கு இந்த வரவேற்பு சிறப்பா நான் நடத்துவேன். உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ. உனக்கு இப்ப சந்தோஷம் இல்ல? வந்த உடனே அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் சார் கிட்ட எதுவுமே சொல்லல. சொல்லாமே அவர் அவ்வளவு தூரம் பேசிட்டு போறாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன அவ்வளவு தங்க மாட்ட பாத்துக்கிட்டவரு இப்போ என்னை எப்படி பேசிட்டு போறாரு பாத்தியா? எல்லாம் உன்னாலதான். நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை. அதனாலதான் நீ வந்த உடனே எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல? இப்ப எனக்கு யாருமே இல்ல. நான் தனிமரம் ஆயிட்டல்லம்மா. தாத்தா, இதுக்குதான் நான் எதுவும் பேச வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன். இப்ப பாருங்க, சாருக்கும் மேடம்க்கும் தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சு. அம்மா, நீ எதுக்குடா கண்ணா அழுவுற? இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ. நீ அழவே கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டு மாப்பிள்ளை நீ மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அத பத்தி உன்கிட்ட நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல நீ ஏன் இந்த வீட்டு மருமகளா வந்துட்ட. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துலதான் மாப்பிள்ளை இவ்ளோ தூரம் பேசிட்டு போறாருமா. நீயும் கிருஷ்ணும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதுமா. எங்களுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சொல்லு பாக்கலாம்.